ஹாய்! இந்த வீடியோல எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து குழந்தைங்கள சென்டென்ஸ்ல பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். இந்த எக்ஸ்பான்ஷன்ங்கிற தெரப்பி டெக்னிக்ல நம்ம வந்து குழந்தைங்க என்ன வேர்டு யூஸ் பண்றாங்களோ நம்ம வந்து அதோட சேர்த்து சில வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வந்து குழந்தைங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லி தருவோம். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்க சிங்கிள் வேர்டில் பேசுகிற லெவலில் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஃப்ரேஸ் லெவலில் அதாவது சென்டென்ஸ் லெவலில் வந்து பேசுகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியுமோ அந்த வேர்ட்ஸை எடுத்து அதை தான் வந்து நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம குழந்தைங்க வந்து கார் வேணும் அப்படிங்கிறதுக்காக கார் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு காருங்கிற வேர்ட் வந்து தெரியும். அதே சமயத்தில் தா அப்படிங்கிற வேர்டும் வந்து தெரியும் அப்படின்னா கார் தா அப்படி சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தெரிஞ்ச வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து சென்டென்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு சொல்லி தரணும். இது மாதிரி நம்ம வந்து வேணுங்கிற வேர்ட் தெரியும்னா கார் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அம்மா கார் தாங்க அப்படி சொல்லலாம். இல்லைன்னா அம்மா ப்ளீஸ் கார் தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிராஜுவலாக வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா கிரீன் கலர் கார் சொல்லு அப்போதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு அந்த கலர் கான்செப்ட் இல்லை, கிரீன்கிற வேர்ட் வந்து சொல்ல தெரியல அப்படின்னா அவங்களால அதை வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது வந்து வேர்ப்ஸ் நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட வந்து வேர்ப்ஸ் ப்ரிப்போசிஷன் அதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து கார் போகுது அப்படி நம்ம கார் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கார் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஓட்ட சொல்லலாம். இப்போ ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும்போது கார் வந்து டேபிள் மேலே இருக்குன்னா கார் மேலே, கார் கீழே இருக்குன்னா கார் கீழே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலே அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மேலே கீழேங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கார் அங்கே அந்த மாதிரி வந்து வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். காரை வந்து வாங்கிட்டு இது என்னோட கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான தெரப்பி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து குழந்தைங்களோட வேர்ட் லெவலில் வந்து வேர்ட் லெவல்லேருந்து சென்டென்ஸ் லெவலுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.